சொல்லணும். ஆண்டவரே, நீர் எங்களை உயர்த்த சித்தமாய் இருக்கிறீர். தாழ்த்த அல்ல, நீர் எங்களை உயர்த்த சித்தமாய் இருக்கிறீர். அவருடைய தயவினால் நம்முடைய கொம்பு உயரும். கொம்பு உயரும். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, in your favor our horn is exalted. ஸ்தோத்திரம். அப்போ முதலாவது அவருடைய தயவினாலே நமக்கு வாழ்வு உண்டாகிறது, உயர்வு உண்டாகிறது, மேன்மை உண்டாகிறது. நம்முடைய இருதயம் திடனாய் அசைக்கப்படாதபடி இருக்கிறது. அல்லேலூயா. அசைக்கப்படாதபடி இருக்கும். இரண்டாவது சுக வாழ்வு எதனாலே உண்டாகிறது அப்படின்னா, கர்த்தரோடு நெருங்கி வாழ்கிறதுனாலே. ஆமென். கர்த்தரோடு நெருங்கி வாழும். ஸ்தோத்திரம். அதனால நமக்கு சுக வாழ்வு உண்டாகிறது. அப்ப ஸ்தோத்திரம், கர்த்தரோடு நெருங்கி வாழ செய்வது எது அப்படின்னு கேட்டா, ஸ்தோத்திரம், வேதத்தை வாசிக்க முடியும். நம்முடைய ஜெபமும் உபவாசமும் தான் நம்மை தேவனோடு நெருங்கி வாழ செய்கிறது. பிரேயர் அண்ட் ஃபாஸ்டிங். அல்லேலூயா. நம்முடைய சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுகவாழ்வு என்ன செய்யும்? சீக்கிரத்திலே துளிர்க்கும். விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும். வர வர உன் வெளிச்சம் அதிகரிக்கும். இதை ஆணித்தரமாய் விசுவாசிங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசாயா 58 நீங்கள் 8வது வசனம் வாசிங்க. முதலாவது 7வது வசனம் வாசிக்கலாம். முதல்ல 8வது வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழுப்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென். விடியற்கால வெளுப்புன்னு சொல்ற, சாயந்தர வெளிச்சம் சொல்லல. விடியற்கால வெளுப்பு தான் என்ன செய்யும்? வர 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 என்ன செய்யும்? வெளிச்சம் கூடிக்கொண்டே இருக்கும். ஆமென். விடியற்கால வெளுப்பை போல வர வர உன் வெளிச்சம் உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கும்? அதிகரித்துக் கொண்டே இருக்கும். உன் வெளிச்சம் எழும்பும். உன் சுகவாழ்வு என்ன செய்யும்? சீக்கிரத்திலே துளிர்க்கும். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னால் என்ன செய்யும்? காக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எப்பொழுது நடக்கும் அப்படின்னா, கர்த்தரோடு நெருங்கி வாழும் பொழுது. ஆமென். கர்த்தரோடு நெருங்கி வாழும். ஜெபமும் உபவாசமும் தான் கர்த்தரோடு நம்ம நெருங்கி வாழ செய்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபம் இன்மை தேவனை விட்டு நம்மை தூரப்படுத்தி விடும். நான் ஜெபிக்கவே இல்லைங்க அப்படின்னா தேவனுக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? கேப் வந்துருச்சு, இடைவெளி வந்துருச்சு, தூரமாயிருச்சு. ஜெபமும் உபவாசமும் தான் நம்ம தேவனோடு நம்மை நெருங்க செய்கிறது, நெருங்கி வாழ செய்கிறது. பாருங்கள், ஜெபம் பிளஸ் உபவாசம். ஆமென். பிரேயர் அண்ட் ஃபாஸ்டிங்.